ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்வுட் செடி எப்படி நடவு செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தோதகத்தின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈட்டின்னு சொல்லுவாங்க இந்த செடியை. ஸோ குழி எடுத்துக்கோங்க, 1.5 1.5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே குழி எடுத்து வச்சுருங்க. ஸோ நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் குழி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. குழி எடுத்துகிட்டு நம்ம தொழு உரம், ஆட்டுச்சாணம் இல்லைன்னா நம்ம மாடு ஃபுல்லாக தொழு உரம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியோட பாலித்தீன் பார்த்திங்கன்னா நம்ம தாய்மண் உடையாமல் பார்த்திங்கன்னா எடுத்து நடவு செஞ்சுருங்க. நடவு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க மண்ணை பார்த்திங்கன்னா அணைச்சி விட்ருங்க. ஸோ பொறுமையானங்க, அவசரம் இல்லை. தாய்மண் மட்டும் உடையாமல் பார்த்து அணைச்சிருங்க. ஸோ இந்த செடிகளை பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பிஞ்சுக்கள் கரை ஓரத்தில் வச்சுருக்கோம். ஸோ அணைச்சிட்டு நல்லா காலை வச்சு மிதிச்சு விட்ருங்க. ஸோ இன்னொரு செடி எப்படி நடவு செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5க்கு 2 இல்லைனா 1.5க்கு 1.5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நடவு செய்யுங்க. ஆல்ரெடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி குப்பை பார்த்திங்கன்னா தொழு உரம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருப்போம். ஸோ போட்டுட்டு மற்ற குப்பைகள்லாம் உள்ளே அணைச்சி விட்ருங்க. ஸோ மண் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, எதுவும் பூச்சி கீச்சி இருக்காமல் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க மண்ணை பார்த்திங்கன்னா நல்லா அணைச்சி விட்டுட்டு நல்லா கால்கிட்ட மிதிச்சு விட்ருங்க, காற்று போகாத அளவுக்கு. இல்லைனா நல்லா தண்டு பார்த்திங்கன்னா நேராக வச்சு காலில் வச்சு அமுக்கி விட்ருங்க, நல்லா மிதிச்சு விட்ருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா மஹோகனி எப்படி நடவு செய்யணும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஹோகனி செடி எப்படி நடவு செய்யணும்னு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் மக்களே, இதுவும் பார்த்திங்கன்னா ரோஸ்வுட் செடி தான். இது பார்த்திங்கன்னா மழைக்கு முன்னாடி நடவு செஞ்சது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மழைக்கு அப்புறம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல புது இலைகள்லாம் நல்லா விட்டு நல்லா தழுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தண்ணி இல்லாமல் எப்படி, அதாவது குறைஞ்சபட்ச தண்ணியில் எப்படி நம்ம செடி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மக்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிடுங்க.